ஒரு புத்திசாலி பணக்காரனுக்கும் ஒரு முட்டாள் பணக்காரனுக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லவா? வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒரு கதையா சொல்றேன். ஒருத்தர் பிளைட் எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு போகணும். அவருக்கு ஃபியூல் ஃபில் பண்றதுக்குன்னு ஒருத்தர் ஒர்க் பண்றாங்க. அவரு டெய்லி ஃபில் பண்ணிடுவாரு. இவர் பிளைட் எடுத்துட்டு இவரே ஓட்டிட்டு போய் இவரே திருப்பி ரிட்டர்ன் வருவாரு. ஒரு தடவை அந்த ஃபியூல் ஃபில் பண்றவன் மறந்துட்டான். இவர் எப்போதும் போல பிளைட் டேக் ஆஃப் ஆகி போயிட்டே இருக்கிறது. அப்பதான் அவருக்கு தெரியுது ஃபியூல் ஃபில் பண்ணலன்னு. அந்த நேரத்துல கிராஷும் ஆயிருச்சு. ஆனா தப்பிச்சிட்டாரு. மறுநாள் வராரு. அந்த ஃபியூல் ஃபில் பண்றவனை பார்த்து அவர் தோல் மேல கை போட்டு இதை விட அட்வான்ஸ் ஃபிளைட் ஒன்று வாங்க போறேன், அதுக்கும் நீ தான் ஃபியூல் ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு போறாரு. அந்த ஃபியூல் ஃபில் பண்றவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, உயிர் தப்பிச்சு வந்திருக்காரு, அதுக்கு காரணமே நம்ம தான். ஆனா இவர் என்ன இவ்வளவு அசால்ட்டா நம்ம கிட்ட இன்னொரு ஃபிளைட் வாங்க போறேன், நானே அந்த வேலையை பார்க்க சொல்ல போறாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. நியாயமா பார்த்தா என்னை வேலையை விட்டு தூக்கி இருக்கணும், இல்லைன்னா என்னைய கண்டிப்பா எதனா கண்டிக்கவாது செஞ்சிருக்கணும். ஆனா அவர் எதுவுமே செய்யல. அந்த புத்திசாலி பணக்காரர் ஏன் அப்படி பண்ணாருன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். எந்த ஒரு விஷயமும் யார்கிட்டையும் உங்களுக்கு கீழே உள்ளவங்க கரடு முரடா ரஃபா பயங்கரமா திட்டி நீங்க பேசிட்டீங்கன்னா அவன் கண்டிப்பா அப்ப செய்வான். ஆனா அதுக்கப்புறம் தொடர்ந்து செய்ய மாட்டான். உங்க மேல ஒரு வெறுப்பு வந்துடும். ஆனா எப்ப நீங்க அன்பா அவனை அரவணைச்சு அவனுடைய தப்ப புரிய வைக்கிற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பான். உங்களுக்கு கரெக்டான ஒரு பிரச்சனாவும் அமையும். நீங்க கவனிச்சீங்களா? நான் இதை புத்திசாலி பணக்காரன்னு சொன்னேன். நம்மளுடைய செயலும் நம்மளுடைய சொல்லும் தான் ஒரு பணக்காரனை புத்திசாலியாவும் முட்டாளாவும் ஆக்குங்க.